கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மணலி பகுதியை சேர்ந்தவர்கள் அஜிக்குமார் சுபலலிதா தம்பதியர். அஜிக்குமார் ராணுவத்தில் பணிபுரிந்து தற்போது அந்தமானில் சிறப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி சுபலலிதா குடும்பத்தோடு பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஹைதராபாத் சென்றுவிட்டு 19ஆம் தேதி வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு கடப்பாறையால் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 22 சவரன் நகை மற்றும் 12,000 ரூபாய் பணம் காணாமல் போனதாக சுபலலிதா கொல்லங்கோடு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசாரும் யார் அந்த திருடன் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். சந்தேகத்தின் பேரில் கேரளாவில் பிரபல திருடனாக வலம் வந்த வர்கீஸ் என்பவனை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அப்போது தான் திருடியதை வர்கீஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பின்னர் 22 சவரன் நகைகளை என்ன செய்தாய் என கேட்டபோது, என்னது 22 சவரனா? நானே வெறும் 7,000 ரூபாய் தான் கிடைச்சது என்ற வேதனையில் இருக்கேன் என போலீசாரிடம் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் வர்கீஸ் தான் பொய் சொல்வதாக போலீசார் நம்பிய நிலையில் இறுதியில் போலீசாருக்கு சுபலலிதா மீது சந்தேகம் எழுந்தது. இதனால் போலீசார் சுபலலிதாவிடம் இந்த விவரத்தை தெரிவிக்காமல் நகை குறித்த தகவலை கேட்டுள்ளனர். அப்போது சுபலலிதா சொன்ன தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது. இதனால் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தபோது சுபலலிதா சொன்ன தகவல் போலீசாரையே வியக்க வைத்துள்ளது. 7,000 ரூபாய் காணாமல் போன நிலையில் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு 22 சவரன் நகைகள் காணவில்லை என்று சொன்னால் போலீசார் 22 சவரன் நகைகளை திருடனிடம் இருந்து வாங்கிக் கொடுப்பார்கள் என நினைத்து இதை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து திருடனை கைது செய்த நிலையில் சுபலலிதா மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்.